திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன்தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறைகள் ஆசிரியர்களுடைய துதியை பாடி பிறகு திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்குண்டான 12 திருமுறைகள் ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக தென்காசி மாவட்டம், தென்காசிக்கு அருகாமையில் உள்ள வெங்கடேஸ்வரபுரம் என்கிற கிராமத்தை சேர்ந்த சிவ திருமதி மல்லிகா ராமகிருஷ்ணன் அம்மையார் அவர்கள் இன்றைக்குண்டான 12 திருமுறைகள் ஆசிரியர் துதியினை படிக்க வரும்படி பணிவன்போடு கூறிக்கொள்ளுகிறோம். வாங்கம்மா, வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். விநாயகர் துதி. 5 கரத்தனை ஆணை முகத்தின் இந்திய நிலம்பரை போலுமிற்று நஞ்சு மகந்த நாண குழந்தினை புந்திரை தேடி போற்றுகின்றேனே. 12 திருமுறை அருளாளர் போற்றி. பூலியர்கோன் வெப்பொழிந்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரி நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி, திரு மாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதுமர் சேவடி போற்றி, கரூர் தேவர் கடல் இணை போற்றி, பூந்துருத்தி நம்பி காட நம்பி கடல் போற்றி, கண்டராதித்தர் கடல் அடி போற்றி, வேணாடிகள் விரைகடல் போற்றி, திருவாலி அமுதனார் திருவடி போற்றி, புருடோத்தம நம்பி பூங்கலர்கள் போற்றி, சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தால் போற்றி, திருவால வாயுடையார் நிழல்தாள் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கலல் போற்றி, சேரமான் பெருமான் சேவடி போற்றி, நக்கீர தேவரர் நல்தாள் போற்றி, கல்லாட தேவரர் கலலடி போற்றி, கவிழ தேவ நாயனார் கலலினை போற்றி, வரணதேவ நாயனார் பொற்றால் போற்றி, இளம்பெருமான் அடிகள் இணைத்தால் போற்றி, அதிராவடிகள் அருங்கலல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி, நம்பியாண்ட நம்பி நல்தாள் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கலார் அடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருமை 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 அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி தனலட்சுமி கோவிந்தராஜன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவிடைகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கிக் கொள்கிறேன் ஐயா. அருட்பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண்டிரண்டனவும் புவனம் உய்ய இருட்கடுவு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சிவாய நன்றி. அருமை அருமை அருமை. நன்றிம்மா நன்றிம்மா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக நாமக்கல் மாவட்டம்
நாவல்பட்டி கிராமத்துக்கு அருகாமையில் உள்ள நாவல்பட்டி கிராமத்தை சேர்ந்த காட்டூர் பகுதியில் வசிக்கக்கூடிய திருமதி தேவி வெங்கடேசன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். திருக்கதவும் திறத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால் அருமான் உற்றை பின்னை நீர் அம்மா அலங்கி அரற்றானே. திருமாமணிச்சே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறையா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலறையா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிகள் ஐயா. அருமை அருமை அருமை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலியில் வசிக்கக்கூடிய திருமதி அமுதா திரவியதாஸ் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. சிவாய நமகையா. பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் மைபுரு கண்ணியர் மாடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. செப்புரு கமலங்கள் மலர் தரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. இப்பிறப்பருத்தமை ஆண்டருள் புரியும் இப்பிறப்பருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருமைமா. நன்றிம்மா. அடுத்து பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களை மீண்டும் ஒரு முறை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதை நுழைவோம். இப்படி ஒரு களத்தை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கின்ற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒன்று குவித்திருக்கக்கூடிய இந்த திருவள்ளுவர் கருணைக்கும் மனமொழி மேகலாலை வணங்கி, பிறந்து மொழிபெயர்ந்து இந்த உலகத்தை நமக்கு அறிமுகம் செய்த தாய் தந்தை முதற்கொண்டு உலகம் காரியமாகவும் பிறகு அதுக்கு பின்னால் உள்ள காரணத்தையும் சொல்லி, பிறகு இந்த உலகம் பொய்யாயன எல்லாம் பொய்யகல வந்தருளி மெய்ஞானமாகி விழுகின்ற மெய்ச்சுடரை நம்முடைய புருவ நடுவிலே காண்பித்து கொடுத்த அந்த அற்புதமான குருநாதருடைய பொற்பாதங்களினுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருமந்திரத்தை இயற்றிய திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மேகலாலை வணங்கி, திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 21வது தலைப்பில் இருக்கக்கூடிய திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 21வது தலைப்பில் இருக்கக்கூடிய சந்திர யோகம் என்ற தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு 14வது பாடலை சிந்திக்கின்றோம்.
பாடல். திருச்சிற்றம்பலம். அங்கி மதி கூட ஆகும் கதிரொளி, அங்கி கதிர் கூட ஆகும் மதியொலி, அங்கி மதி கூட ஆகும் கதிரொலி, அங்கி கதிர் கூட ஆகும் மதியொலி, அங்கி சசி கதிர் கூட தாரகை தங்கி அதுவே சகலமும் மாமே, அங்கி சசி கதிர் கூட தாரகை தங்கி அதுவே சகலமும் மாமே. இது பாடல். பாடலுக்கு உண்டான பொழிப்புரை படிக்கிறதுக்கு முன்னாடி பதமதமா வார்த்தைகளை பார்த்துடலாம். திருச்சிற்றம்பலம். அங்கி மதி கூட ஆகும் கதிரொளி, அங்கி கதிர் கூட ஆகும் மதியொலி, அங்கி சசி கதிர் கூட தாரகை தங்கி அதுவே சகலமும் ஆமே. இதான் பாடலுக்கான பதமா பார்த்துட்டோம். இப்ப நம்ம பொழிப்புரைக்கு போலாம். பாடலுக்கு உண்டான பொழிப்புரைக்கு போலாம். திருச்சிற்றம்பலம். நன்றி தர்மயாதினம். இடைநாடி வழியாக பூரிக்கப்படும் சந்திரக்கலையாகிய வாயு அக்னி கலையாகிய சுவாதிஸ்தான கும்பத்தில் முன்னர் பொருந்தி நிற்பின், பின்னர் வலநாடி வழியாக பூரிக்கப்படும் சூரிய கலையாகிய வாயுவே அவ்வக்னி கலையில் சென்று பொருந்துவதாகும். அவ்வாறே சூரிய கலையாகிய வாயு முன்னர் சென்று அக்னி கலையில் பொருந்தின், பின்னர் சந்திரக்கலையே அதன் கண் சென்று பொருந்துவதாகும். இவ்வாறு அக்னி கலையில் சந்திரக்கலையும் சூரிய கலை என்னும் இரண்டு பொருந்திய பின்னரே அதன் மூலாதாரத்திற்கு செலுத்துதலாகிய அந்த நட்சத்திர கலை மூலாதாரத்தில் சென்று தங்கி அதுவே அனைத்து கலைகளுமாய் அங்கு நிரம்பி நிற்கும். செய்தி கேட்டுங்க. ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த நிகழ்ச்சி விட்டு வந்தீங்கன்னா என்னவோ வகுப்பு மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். சந்திர யோகம்னா என்ன, சந்திரன்னா என்ன, யோகம்னா என்னன்னு நம்ம டெய்லி பார்த்துட்டு தான் வரோம். அதுல இன்னைக்கு 14வது தலைப்பு. இந்த 14வது தலைப்பு கேட்கும் போது கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். புது சொல்லாடல்கள் அந்த மாதிரி வரும். அந்த சொல்லாடல்களை பார்த்து பயந்துடக்கூடாது. கொஞ்சம் ஆழமா நீங்க தவத்துல உட்காந்து இதுக்கான பொருளை தேடினோம்னா நிச்சயம் கிடைக்கும். எதுக்குமே பொருள் கிடைக்காம இருக்காது, நிச்சயம் கிடைக்கும். நான் திருப்பி அந்த பொழிப்புரையை படிக்கிறேன். ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருக்குங்களாம் சொல்லக்கூடாது. என்னன்னா காரணம் என்னன்னா அது வார்த்தைகளுடைய ஜாலம். அதை புரியுற மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம கிளாஸ்ல இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறோம். பொழிப்புரைய அவங்க அறிவார்ந்த எத்தனையோ அறிஞ பெருமக்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த பாடலுக்கு நான் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இப்படி சொல்லும் போது இதெல்லாம் இவ்வளவு லாங்கா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பதட்டப்படக்கூடாது. கொஞ்சம் அணுகுனோம்னா அது என்னன்னு தெரிஞ்சிடும். மலை ஏறுந்தனையும் கஷ்டம்தான். மலை ஏறிட்ட பிறகு அந்த மலை நம்மளுக்கு கேடுதான். மலை ஏறுந்தனையும் கஷ்டம்தான். மூச்சு வாங்கும், இறப்பு வாங்கும், நடந்து போக முடியாது, படிக்கட்டுல உட்காந்து போவோம். ஆனா அந்த மலை நம்ம ஏறி முடிச்சிட்டோம்னா அந்த மலை வந்து நம்ம காலுக்கு கீழே. அது போலதான் எல்லாமே. பார்க்கறதுக்கு மலையை போல தெரியும். ஆனா ஒவ்வொரு அடியா எடுத்து அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா எவ்வளவு பெரிய சொல்லாடல்களா இருந்தாலும் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஆக எதை பார்த்து மலைச்சிடாதீங்க, எதை பார்த்தும் பயந்துடாதீங்க. இதுதான் செய்தி. அப்படி பதட்டப்படாம திருப்பி இந்த பொழிப்புரையை பார்ப்போம். இடைநாடி வழியாக பூரிக்கப்படும் சந்திரக்கலையாகிய வாயு அக்னி கலையாகிய சுவாதிஸ்தானம் கும்பகத்தில் முன்னர் பொருந்தி நிற்பின், பின்னர் வலநாடி வழியாக பூரிக்கப்படும் சூரிய கலையாகிய வாயுவை அவ்வக்னி கலையில் சென்று பொருந்துவதாகும். அவ்வாறே சூரிய கலையாகிய வாயு முன்னர் சென்று அக்னி கலையில் பொருந்தின், பின்னர் சந்திரகலையே அதன் கண் சென்று பொருந்துவதாகும்.
இவ்வாறு அக்னி கலையில் சந்திரக்கலையும் சூரிய கலை என்னும் இரண்டும் பொருந்திய பின்னரே அதனை மூலாதாரத்திற்கு செலுத்துதலாகிய அக்னி நட்சத்திர கலை மூலாதாரத்தில் சென்று தங்கி அதுவே அனைத்து கலைகளுமாய் அங்கு நிரம்பி நிற்கும். அவ்வளவுதான். ரொம்ப சுத்தி வளைச்சு சாப்பாடை நேரடியா அப்படி வாயில வைக்காம அப்படி போய் காது வழியா சுத்தி சாப்பிடுற மாதிரிதான் சில செய்திகள்லாம். சரி, இனி யதார்த்தமா நம்ம சிகார சைவநெறி பாடசாலையில நாம இந்த பாடலுக்கான விளக்கத்தை பொறுமையா பார்க்கலாம். யதார்த்தமா பார்த்துருவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், திருமூல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி. இப்ப பாடலுக்கான வரியை நம்ம பார்ப்போம். அங்கி மதி கூட ஆகும் கதிரொலி, அங்கி கதிர் கூட ஆகும் மதியொலி, அங்கி சசி கதிர் கூட அத்தாரகை தங்கி அதுவே சகலமும் ஆமே. அவ்வளவுதான். இப்ப நம்ம வாக்குல நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிடலாம். அங்கி அப்படின்னா என்ன? நெருப்பு. அங்கின்னா நெருப்பு. இந்த அங்கி இருக்கிற இடம் சுழுமுனை. இந்த அங்கி இருக்கிற இடம் சுழுமுனை. ஆரம்பத்துல இது இடுப்பு பகுதியில் இருக்குது. அது குண்டல் எண்ணின்னு சொல்றாங்க. ஆற்றலை கொண்டு வந்து சுழுமுனையில் நிறுத்துவது ஒரு கலை. அக்னி நேத்திரம், நேத்திரம்னா கண்ணு, மூன்றாவது கண்ணு. இந்த மூன்றாவது அறிவு, இந்த மூன்றாவது அறிவு விழிப்புணர்வு வந்துருச்சுன்னா நமக்கு 3 காலமும் தெரியும். அந்த அங்கியில மதி கூட ஆகும் கதிரொலி. அந்த அங்கி இருக்கிற இடம், அந்த நெருப்பு இருக்கிற இடம் புருவ நடு. அந்த புருவ நடுவுல மதி கூட ஆகும் கதிரொலி. மதினா என்ன? சந்திரன். சந்திரன்னா என்ன? நம்ம தலைப்பு என்ன? சந்திர யோகம். நம்ம நிகழ்ச்சியினுடைய தலைப்பு சந்திர யோகம். சந்திரன்னா என்ன? மனம். மனத்தை கீழ்நோக்கி செலுத்தாமல், நிலையில்லாத விஷயங்களில் செலுத்தாமல், அத எம்பெருமான் திருவடியில கொண்டு போய் அங்கியில நிறுத்தணும். அங்கின்னா அக்னி நேத்திரத்துல நிறுத்தணும். அப்படி அக்னி நேத்திரத்தில் நிறுத்தினா அங்கி மதி கூட ஆகும் கதிரொலி. கதிரொலினா அங்க சூரியன் பிரகாசிக்கும்ன்றாங்க. மதியன்னா சந்திரன். அப்போ மனத்தை கொண்டு போய் அங்க நிறுத்தினோம்னா அங்க சூரியனை ஒளியை பார்க்கலாம். ரெண்டாவது வரி என்ன சொல்ல பாருங்க. அங்கி கதிர் கூட ஆகும் மதியொலி. இப்போ கதிர்னா என்ன? சூரியன். அந்த சூரியனை கொண்டு வந்து வலதுகன் கொண்டு வந்து எம்பெருமான் திருவடியாகிய அக்னியில விட்டுட்டோம்னா இப்ப நமக்கு மதியொலி கிடைச்சிரும். மதியொலின்னா என்ன? மனம் பிரகாசித்தல். மனம் எப்ப பிரகாசிக்கும்? சரி, மனம் எப்ப அழுவும்? மனத்தினுடைய இயல்பை நேற்று நம்ம பார்த்தோம். மனம் 2 நிலையில் இருக்கும். ஒண்ணு விருப்பு உள்ள நிலைமை, இன்னொன்னு வெறுப்பு உள்ள நிலைமை. ஒருத்தர் மேல விருப்பா இருக்கும், இல்லைன்னா வெறுப்பா இருக்கும். மனத்தினுடைய இயல்பு வியாபாரம் செய்தல். மனத்தினுடைய இயல்பு கீழ் நோக்கி பாய்தல். மனத்தினுடைய இயல்பு கல்லா கட்டுறது. அதாவது நாள் தூங்கி எழுந்து மனம் வியாபிச்சு வெளியே வந்து நான்ன்ற கடையை திறந்து என் வீடு, என் பொண்டாட்டி, என்னது, இன்னைக்கு அதை பார்க்கணும், இதை பார்க்கணுன்ற வியாபாரத்தை டெய்லி தொடங்குறது யாருன்னா இந்த மனம்தான். அப்படிப்பட்ட மனமாகிய சந்திரனை நிலையில்லாத பொருளுக்காக மனத்தை செலவு செய்யாமல், இந்த வியாபாரத்தெல்லாம் தொடங்கி ஏன் போறோம், எதுக்கு போறோம், என்னத்துக்கு தான் நம்ம போறோம்னு தெரியாமலேயே வாழ்க்கையில ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 வாடுகின்ற மாந்தர்கள் கோடி 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 என் இறந்தோர் கோடி, இப்படியே தேடி தேடி செத்து போன கூட்டம் நிறையவான். அப்ப இந்த மனம் கீழே போய் செலவாக்கி வீணாகாமல் அந்த மனத்தை எம்பெருமான் திருவடி பக்கம் திருப்புறது, நிலையான பக்கம், சாசுவதமான பொருள், அந்த சாசுவதமான பொருள் மூலம் திருப்பி நம்மளை பலப்படுத்திக்கிறது.
மனம் வியாபிக்க வியாபிக்க சொத்து லாஸ் ஆகும், தடதடப்பு வந்துடும், வயசாகிட்டே இருக்கும். மனம் சேகரிக்க சேகரிக்க சந்திரசேகரனா நீங்க மாறுவீங்க. மனத்தை ஒருநிலை படுத்த 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 நம்ம எல்லாம் சந்திரசேகரனா மாறலாம். மனச நீங்க செலவு செய்ய செலவு செய்ய அவ்வளவுதான், அது காலன்கிட்ட போயிடும். மனம் தேஞ்சு அழிஞ்சிடும், அவ்வளவுதான், தேய்பிரையா போயிடும். மனம் சந்திரன். அப்ப வளர்பிறை ஆக்குறதும் தேய்பிறை ஆக்குறதும் அவங்கவுங்க வாங்கின விதி எப்படி, அதாவது குருநாதர் கிடைக்கணும். நீங்க தேஞ்சு அழிஞ்சு சின்ன பின்னம் ஆகாம உங்களை தேவையில்லாத விஷயங்கள்ல மனசு செலவு செய்யாம அந்த மனசை நல்ல விதமாக எம்பெருமான் திருவடியில திளைத்து நீங்க பிரகாசிக்க செய்யணும். அதான் மதியொலி. முதல் வரி என்ன சொல்றது? கதிரொலி. ஆன்மா பிரகாசித்தல், அதுக்கு கதிரொலின்னு பேரு. ரெண்டாவது வரி என்ன சொல்றது? அங்கி கதிர் கூட ஆகும் மதியொலி. மதியொலின்னா மனம் பிரகாசித்தல். எப்ப மனம் பிரகாசிக்கும்? மனம் ஒருமுகப்பட்டதுன்னா அப்ப அங்க போய் நின்றுச்சுன்னா பிரகாசிக்கும். அப்ப இந்த 2 வரி இதுதான் சொல்லுது. அப்ப அங்கின்றது நெருப்பு, அவ்வளவுதான். 3வது வரிக்கு போவோம். 3வது வரி என்ன சொல்லுது? அங்கி சசி கதிர் கூட தாரகை. இப்போ சந்திரனும் சூரியனும் கொண்டு போய் நடுவுல அந்த சுழுமுனையில அக்னி நேத்திரத்துல நிறுத்திட்டோம்னா அங்க தாரகை மின்னும். தாரகைன்னா உங்களுக்குள்ள 3வது கண் விழிப்படைஞ்சு ஒரு நட்சத்திரம் போல ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். விடக்கூடாது அத. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. எம்பெருமான் திருவடிக்கு, அதான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அதுக்கும் புண்ணியம் பண்ணிருக்கணும். வாழ்க்கையில நல்ல அம்மா கிடைக்கிறது புண்ணியம் பண்ணிருக்கணும், நல்ல அப்பா கிடைக்கிறது புண்ணியம் பண்ணிருக்கணும், அதுக்கப்புறம் நல்ல ஆசான் கிடைக்கணும். அவரு காரிய குரு, உலகத்தை சொல்லித்தர குருவா இருக்கட்டும், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் அந்த உலகத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை சொல்லித்தர குருவா கூட இருக்கட்டும், தப்பு இல்லை. இந்த காரியமும் காரணமும் பொய்யாயின எல்லாம்ன்ற உண்மையை நமக்கு தெரிவிச்சு நிலையானது எதுவுமே இல்லை அப்படின்ற அறிவு நமக்கு வந்துருச்சுன்னா அப்ப நீங்க 3வது குருவை அடைவீங்க. எப்ப நீங்க 3வது குருவை அடைவீங்கன்னா, நீங்க வாழ்க்கையில நொந்து நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கவே இல்லையே, அப்ப நிலையில்லாததுதான் எல்லாமே, நிலையானது எதுவுமே இல்லைன்ற அறிவு வந்த பிறகு ஒரு பிடிப்பு வரும். அப்படி பிடிப்பு வந்த பிறகு விருப்பும் வெறுப்பும் இல்லாத ஒரு நிலைக்கு நீங்க வருவீங்க. அந்த விருப்பு வெறுப்பு இல்லாத நிலைக்கு கொண்டு உங்களுக்கு குருநாதர் சேர்த்து விட்டாருன்னா அதான் பருவ நடும். நீயாக இரு. இனி எவ்வளவு துன்பம் வந்தாலும் உனக்கு துன்பமே வராது. காரணம் என்னன்னா, துன்பத்துக்கு துன்பம் கொடுத்தாலும் துன்பம் வராது. அந்த மாதிரி ஒரு நிலைமை உனக்கு வந்துடும். அப்ப இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நீங்க சரிசமமா பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு பக்குவப்பட்டுட்டீங்கன்னா விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு நிலைமைக்கு வந்துருப்பீங்க. இந்த மனத்தினுடைய வியாபாரத்தன்மை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இயல்பா உங்களுக்கு எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடைச்சிடும். இதான் செய்தி. அப்ப 3வது வரி என்ன சொல்லுதுன்னா, அங்கி சசி கதிர் கூட அத்தாரகை மின்னும் தங்கி அதுவே சகலமும் ஆமே. அதுவே சகலமும் ஆமே. அப்போ இந்த உடல் என்பதை கடந்து, இந்த மனம் என்பதை கடந்து, உயிரின் மூலத்தை தொட்டு, அந்த உயிரின் வேறாக இருக்கக்கூடிய ஆன்மாவை தொட்டு, அந்த ஆன்மாவின் வேறாக இருக்கக்கூடிய ஆண்டவனை தொடக்கூடிய கலை தான் இந்த சந்திர யோகம். ரொம்ப பொறுமை வேணும். அப்ப சந்திரன்னா என்ன, சந்திர யோகம்னா என்ன? இந்த மனத்தை செம்மைப்படுத்துதல். மனம் அது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. சமைத்தல், சமைத்தல், பக்குவப்படுத்துதல், அதுதான் விஷயம். அப்போ நல்ல குருநாதர் கிடைச்சிட்டாங்கன்னா இந்த சமைத்தல்ன்ற ஒரு நிகழ்வு நடைபெறும். அதுதான் சமய தீட்சை, அதுதான் சமயம். சமைந்தவர்கள் தான் சமயத்தில் இருப்பார்கள். சமைந்தவர்கள்லாம் என்ன? பக்குவப்பட்டவர்கள். திருநீரு, ருத்ராட்சம், 5 எழுத்து, முப்பொருள் உண்மை, சைவ சமயம், இதெல்லாம் பெரிய இடம், உன்னதமான நிலை. போட்ட வேடங்களுக்கு ஏற்றாற் போல உண்மையை சொல்றதுக்கு தயாரா இருக்கணும். 7 14 லோகத்துக்கும் என்னுடைய அப்பன் தான் புருஷன், என்னுடைய தந்தை தான்
படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகிறான்ன்ற உண்மையை சொல்ல நீங்க எல்லாம் தயாரா இருக்கணும். அதுதான் நம்ம சைவ நெறி பாடசாலையில முழு முதற் கடவுளா நம்ம யாரை வச்சிருக்கோம்? சிவபெருமானை வச்சிருக்கோம். அப்படிப்பட்ட இறைவன் திருமந்திரம்ன்ற நூல் மூலமா நமக்கு இந்த யோகத்தை சொல்லித்தராரு. எம்பெருமான் திருவடியை பார்க்கிற கலையை நமக்கு சொல்லித்தராரு. இதுவரைக்கும் நம்ம சிந்தர யோகத்துல இந்த மனத்தினுடைய இயல்பினுடைய இந்த வியாபாரத்தன்மை உள்ள இந்த மனத்தினுடைய இயல்பை கொஞ்சம் கொஞ்சமா அணுகி இந்த மாட்டுக்கு பச்சை புல்லு காமிச்சா தான் உள்ள வரும்ன்ற ஒரு செய்தியை உங்களுக்கு அதை மனசுக்கு அதை அழகா பக்குவப்படுத்தி, ஏன்னா மனம் வந்து ஒரு வியாபாரி, காரண காரியம் இல்லாம உள்ள வராது. ஏதாவது ஒரு லாபத்தை சொல்லணும் அதுக்கு. குழந்தைக்கு மாமா அம்மா உனக்கு ஆமா உனக்கு கடைக்கு போயிட்டு வந்துடுறியா, உனக்கு பிடிச்சது நீ வாங்கிக்க இந்தா அப்படின்னு ஏதாவது ஒண்ணு நீ கொடுத்தா தான் நான் போவேன் அப்படின்னு சொல்ல. அது மாதிரி தான் இந்த மனம் எதையாவது எதிர்பார்த்து தான் உள்ள வரும். லாப நோக்கு தான் அதுக்கு முக்கியம். தனக்கு காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் செய்யும். அதான் மனத்தினுடைய இயல்பு. மனம் தந்திரம் உள்ளது. அந்த மனத்தை செம்மைப்படுத்த வேண்டும், அவ்வளவுதான். ஏன்னா மனத்தினுடைய இயல்பு அது. அதை நம்ம குறை சொல்லக்கூடாது. மனத்தினுடைய இயல்பு அது. ஏதாவது சொன்னாதான் எதனா கொடுத்தா தான் அதை செய்யும். அந்த மாதிரி குழந்தைய வேலை வாங்குற மாதிரி தான் நம்ம மனசை நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு சொல்ல வைக்கணும், புரிய வைக்கணும். இந்த நகை மேல ஆசை, இந்த பொருள் மேல ஆசை, வண்டி மேல இருக்கத்தான், இந்த வஸ்துக்கள் மேல ஆசை இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் நிலையில்லாதது. அதுக்காகலாம் ரொம்ப லோல்படாத, ரொம்ப கஷ்டப்படாத. ஒரு உயிர் வாழ்வதற்கு உண்டான தேவை என்ன? மன நிறைவு எங்க கிடைக்கும்? மன நிறைவு எப்ப கிடைக்கும்? மன நிம்மதி எப்ப கிடைக்கும்? எப்ப கிடைக்கும்? மன நிறைவு, மன நிம்மதி எப்ப கிடைக்கும்னா போதும் என்கிற மனம் நமக்கு வாய்க்கும் போது கிடைக்கும். போதும் என்கிற மனம் நமக்கு வாய்க்கணும். அந்த பொன் செய்யும் மருந்து நம்ம கத்துக்கணும். அதுக்கு குருநாதருடைய பெரும் கருணை வேணும். ஏன்னா விட்டு அந்த மனம் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கும். எப்படி நட்சத்திரங்களை எண்ண முடியாதோ அதுபோல இந்த மனம் ஒருபோதும் தன்னை, அதான் அலைகள் ஓய்வதில்லை, ஒருபோதும் ஓயாது. நம்ம கடந்துடலாம். அலைகள் ஒருபோதும் ஓய்வதில்லை. இந்த மனம் ஒருபோதும் அடங்குவதில்லை. இந்த மனத்தை நாம் கடந்து விடலாம். அதான் எல்லா ஞானிகளும் அதான் சொல்றாங்க. ஒருபோதும் அலை நிக்க போறதில்லை, அது அடிக்கத்தான் செய்யும். நாம உறுதியா நின்னுட்டோம்னா அது நம்ம காலை கழுவிட்டு போவோம். எப்படி? நாம மன உறுதியோடு நின்னுட்டோம்னா நம்ம காலை அலை கழுவிட்டு போவோம். நாம கொஞ்சம் அசைஞ்சு பயந்துட்டோம்னா, ஐயோ தண்ணின்னு பயந்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு, நம்மள அடிச்சுட்டு போயிடும், அவ்வளவுதான். எப்படி எப்படி உத்தேசம்? மாட்டுக்கு மூக்கு நீங்க குத்துறீங்களா, இல்ல மாடு நம்மள ஆளட்டுமா? மாட்டை நீங்க ஆள போறீங்களா, இல்ல மாடு உங்களை ஆளட்டுமா? ஆமா. மீண்டும் பிறவிக்கு போனோம்னா மாடு சொல்றதை கேளுங்க. அது அடங்காது. அது ஒருபோதும் அடங்காது. அடங்காத மாடு திருப்பியும் பிறந்து தான் வரும். அந்த மாட்டு கொஞ்சம் பக்குவப்படுத்தி பில்ல காமிச்சு மூக்கு குத்தி எம்பெருமான் திருவடியை காமிச்சிங்கன்னா அதுதான் நந்தி எம்பெருமான். மனத்தை கொண்டு வந்து நிறுத்துவதுதான் சந்திரக்கலை. இதான் அந்த செய்தி சொல்லுது. அப்படிப்பட்ட தாரகை மின்னக்கூடிய இடம் தான் பூர்வ மத்தியம். அந்த தாரகையில தான் எல்லா ரகசியமும் ஒளிந்திருக்கிறது. அங்க ஒருத்தர் ஒரு புள்ளியை நீங்க தொட்டுட்டீங்கன்னா எல்லா ரகசியமும் தெரியும். 84 லட்சம் யோனி பேதத்துக்கும் ஒரே கரண்ட் தான். அந்த கரண்ட் நீங்க தொட்டுட்டீங்கன்னா எல்லா உயிரினுடைய வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லா ரகசியங்களும் உங்களுக்கு புரிஞ்சிடும். யாரையும் நீங்க ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒருத்தர் வரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய பிறப்பு, அவங்க யார் என்னன்றதெல்லாம் நீங்க உங்க மூலத்தை தொட்டுட்டீங்கன்னா, நம்ம மூலத்தை தொட்டுட்டோம்னா எதிராளி யாருன்ற ரகசியம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எதிராளியை போய் ஸ்கேன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னு அவசியம் பண்ணணும். நம்மள நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்முடைய மூலத்தை தொட்டு நம்முடைய கரண்ட்டை நம்ம தொட்டுட்டோம்னா, எம்பெருமான் திருவடியில நம்ம லயிச்சு இருந்தோம்னா, அந்த ஓங்காரமே எதிராளி யாருன்னு நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும். இவங்க யாருக்கு எதுக்காக உள்ள வந்திருக்காங்க, இவங்க யாரு, இவங்க ஏன் ஆணா பிறந்தாங்க, இவங்க ஏன் பெண்ணா பிறந்தாங்கிற எல்லா ரகசியங்களும் நம்மை நாம் அறியும் போது இந்த பிரபஞ்சம் நமக்கு தெரிய வருகிறது. அதுதான் சொல்றாங்க, தங்கி அதுவே சகலமும் ஆமே. எதையும் தேடி ஓட வேண்டாம், எல்லா ரகசியத்தினுடைய வேரும் இங்கதான் இருக்கு அப்படின்ற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த பாடத்தினுடைய இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய உண்மை. அப்போ இந்த மூச்சு பிடிச்சி இழுக்கிறது, சந்திரக்கலையில இழுக்கிறது, சூரிய கலையில இழுக்கிறது ரொம்ப எல்லாம் பிரயத்தனப்பட வேண்டாம். குருநாதர் நினைச்சுக்கிட்டு மனசை கொண்டு போய் அங்க நிறுத்துங்க. நிறுத்தினா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மனம் ஒடுங்கும்.
ஆமா. மனத்தினுடைய நீளம் தான் சுவாசம். இந்த மனம் எவ்வளோ வெளிய போதோ, அவ்வளோ தூரம் மூச்சு வெளிய போகும். அதே மனம் ஒடுங்கிருச்சுன்னா, மூச்சு இருக்கிறதே தெரியாது. ரொம்ப பொறுமையா இருக்கும். அதனால மீண்டும் ஒரு முறை இந்த பாடல பாடிர்றேன். பாடி நிகழ்ச்சிய நிறைவு செஞ்சுக்கலாம். அங்கி மதி கூட ஆகும் கதிரொளி, அங்கி கதிர் கூட ஆகும் மதியொலி, அங்கி சசி கதிர் கூட தாரகை, அங்கி சசி கதிர் கூட தாரகை, தங்கி அதுவே சகலமும் மாமே. அதனால அதுல என்ன இருக்கும், இதுல என்ன இருக்கும், இவரு ஞானம் அடைஞ்சாங்களா, அவங்க ஞானம் அடைஞ்சாங்க, இவங்க உயர்ந்தவங்களா, அவங்க தாழ்ந்தவங்களா, இவங்க இவங்க பிரில்லியன்ட்டா, இவங்க அப்படி இருப்பாங்களோ, அவங்க அப்படி இருப்பாங்களோ, இந்த பிரம்மையே இருக்கக்கூடாது. நம்மள நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, யார பத்தின பயமும் நமக்கு வராது. நம்மில் ஈஸ்வரன் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு உண்மைய தெரிஞ்சு, ஒரு பிடிமானமா உட்கார்ந்து ஆண்டவன பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டீங்கன்னா, வேற யார்கிட்டயும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. யார் கால்லயும் விழணும்னு அவசியம் கிடையாது. யாரையும் போய் ஓடி தொங்கி நிக்கணும்னு அவசியமே கிடையாது. யாரையும் சார்ந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உங்கள் நிலைத்து நிற்க வேண்டும். ஆமா. எங்கேயும் நீங்க ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே காந்தகமா மாறுவீங்க. அந்த பக்குவம் சிகாரம் சைவநெறி பாடசாலை உங்களுக்கு தருன்ற நம்பிக்கை அடியேனுக்கு இருக்கிறது. நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும். உங்களில் நிலைத்து நிற்க வேண்டும். இந்த சந்திரனாகிய மனத்தை கொண்டு வந்து எம்பெருமான் திருவடியில் நிறைத்து, நீங்கள் சுயம் பிரகாசமாக அந்த கதிர் ஒளியாக, மதி ஒளியாக, தாரகையாக நீங்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணின் நல்லதுறும் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, உக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்தும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு பிறகு 9:50க்குள்ள சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். மற்றொன்னையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.